நம்மளே இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது இந்த சுண்ணாம்பு மேலே பாருங்கள். இதுக்கு மேலே வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. எப்படி உறிஞ்சு வருது பாருங்கள். சுண்ணாம்புக்கு மேலே வந்து பெயிண்ட் அடிக்கக்கூடாது. இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா, இதை நம்ம மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த சுண்ணாம்பை நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு, பழைய வீடு பூரா சுண்ணாம்பு அடித்தது தான். அன்றைக்கி காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேய்ச்சிட்டு இதுக்கு மேலே ப்ரேமர் அடிக்காமல் டைரெக்டாக வந்து கலர் அப்படியே அடிச்சிருப்பாங்க எமர்ஷனை. அப்போ வந்து பூரா டிஸ்டம்பர் தான் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் வந்து அப்படியே அடிக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ தொடர்ந்து இதுக்கு மேலே நம்ம எமர்ஷன் பண்ணும்போது இப்போ பிடுங்குது பாருங்க. இப்போ நம்ம சுண்ணாம்பு இருக்கிறதுனால இதுக்கு மேலே என்ன எமர்ஷன் அடித்தாலும் இந்த பிரச்சனையில் வரத்தான் செய்யும். இதுக்கு என்ன தீர்வுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு, இந்த சுண்ணாம்பு பூரா நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு எமர் ஷீட்டை போட்டு முதல்ல பப்பிங் பிடிக்கணும். அதுக்கப்புறம் எமர் ஷீட் போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம இன்டீரியர் ப்ரேமரை வாங்கி அடிச்சுட்டு, அதுக்கு மேலே சுளைய இருந்தால் லைட்டாக வந்து பேஜ் ஒர்க் பார்த்துட்டு அதுக்கு மேலே 2 ஓட்டு எமர்ஷன் பண்ணும்போது இந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு தீர்வு. ஈரநாமல் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நம்ம டேம் ஸ்டாப் அட்வான்ஸ் வாங்கிட்டு அதுக்கு மேலே எமர்ஷன் பண்ணலாம். இருந்தால் அதை பண்ணுங்கள். அப்படின்னா வெறும் ப்ரேமர் மட்டும் நம்மளுக்கு பண்ணால் போதும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து வராது. மெயினாக வந்து இந்த சுண்ணாம்பு இல்லாமல் நம்ம தேய்ச்சி எடுத்தோம்னா, ஏன்னா பழைய காலத்து வீடு எல்லா வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா 1970க்கு 60, 70, 80லேருந்து பார்த்திங்கன்னா பூரா சுண்ணாம்பு தான். அப்போல்லாம் வந்து எமர்ஷன் இல்லாத காலகட்டங்கள். அந்த நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டம்பர்னு சொல்லி வந்துருந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ப்ரேமரே பண்ணாமல் எல்லா வீட்லேயுமே வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த வீடுகளில் பூரா அந்த பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு வந்து இதுதான் தீர்வு. ப்ரேமர் ஒரு கோட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். நண்பர்களே, நான் சொன்னது மாதிரி எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு ப்ரேமரை அடிச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நீங்கள் எமர்ஷன் பண்ணும்போது நல்ல ஒரு லைஃப் தரும். இல்லாட்டினா நீங்கள் எத்தனை தடவை எமர்ஷன் பண்ணாலும் இதுக்கு மேலே ப்ரைமர் பண்ணாமல் பண்ணேன்னா கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு எமர்ஷன் பண்ணும்போது நல்ல க்ரிப் இருக்கும், உரியாது. நண்பர்களே, நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிடுங்க. மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லை காலில் போட்டுங்க நண்பர்களே. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சதை உங்களோட பகிர்ந்துக்கிறோம். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களெல்லாம் நம்ம சேனலில் நீங்கள் வாட்ச் பண்ண வச்சிங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே.